வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புலம்பல்ஸாகவே லைவ் போயிட்டுருக்கு. தினேஷை நாமினேட் பண்ணதுக்கப்புறம் தினேஷ் ஒரு பக்கம் விசித்ரா மாயா பூர்ணிமா ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்கார். இன்னொரு பக்கம் பெட்ரூமில் வந்து விஷ்ணு கிட்ட விசித்ரா புலம்பிகிட்ருக்காங்க. வெளியே கார்டன் ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவோட புலம்பல் இருக்குது. ஸோ நீங்கள் தேர்ட் ப்ரோமோவில் ஒரு சீன்லாம் பார்த்தீங்களா, அதில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தான் பொதுவாக. ஸோ என்னென்னா, வெளியே கூல் சுரேஷ் கிட்ட உட்காந்து தினேஷ் பேசும்போது சொல்கிறார், சாமான் தொலைக்காத ஒரு ரீசனாக வந்து அவன் பேசுகிறான் பார்த்தீங்களா விக்ரம், என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் வந்து அவர் ஃபீல் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காரு. வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா தாங்க மெயின் கண்டென்ட்டே. என்னென்னா, ஸோ ஒரு பக்கம் தினேஷ் வந்து மாயாவுக்கு சொம்படிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ உடனே வந்து ஆமாங்க, உங்களுக்கு கூட தான் விஷ்ணு வந்து சொம்படிக்கிறார், எதாக இருந்தாலும் விஷ்ணு உங்களுக்கு ஆதரிக்கிறார், ஜிங்ஜாங் அடிக்கிறார், ஜால்ரா போடுறாரு, அதெல்லாம் மட்டும் எங்களுக்கு ஒருத்தர் வந்தால் தப்பு, உங்களுக்கு ஒரு ஆள் அடிக்கும்போது நியாயமாக இது பண்ணுவீங்க என்னங்க அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா வந்து ஒரு அவங்களோடக்குள்ளே இருக்கிற ஆர்கியூமெண்ட் வந்து ஃபன்னாக, எப்போவுமே சீரியஸாக போகாது, அங்கே ஒரு ஃபன்னான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக அவங்க பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயமே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் தப்பாக போயிடுது. அது எப்படி தான் இதுவாகுதுன்னு தெரியல. நம்ம நல்லதுன்னு நினச்சி போகிறோம், நமக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுது, இதுவாகிடுது. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் தினேஷ் வர நம்ம இது பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதுலேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவரை நாமினேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஸோ இதுவே ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு பாசிட்டிவ் தான், டார்கெட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சிம்பத்தி கார்டு வரும், சிம்பத்தி இஷ்யூ வரும், அந்த மாதிரி அவருக்கு பாசிட்டிவ் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது ஸோ உடனே மாயா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுங்க, தப்பு என்ன தெரியுமா, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க, அவரை வந்து நீங்கள் இதில் விட்டுருக்கணும், நீங்கள் விட்டுட்டு வேறு யாரையாவது போட்டு டேரக்ட் நாமினேஷன் அமைச்சிருக்கணும், அவரை போட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு என்னென்னா அவர் கேப்டன் ஆகக்கூடாதுங்க, அவர் கேப்டன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி உள்ளே எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணோம். விசித்ரா மேம் கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், போயிட்டோன்னா அவர் கேப்டன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வேறு எதுவுமே இல்லை, அவர் கேப்டனானா நாமினேஷன் வரும், இது நாமினேஷனில் இருந்தால் கேப்டன் ஆக முடியாது, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போட்டேன், பட் இந்த சிம்பத்தி கார்டு வரும்னு தெரியும், வேறு எனக்கு வழி இல்லை, அதனால் நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஓப்பனாக சொல்லிடுறாங்க. மாயா சொல்கிறாங்க, எங்க அவர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸுங்க, நீங்கள் இப்படி பண்ணாலும் அவர் வீட்டை விட்டு போக மாட்டார், இன்னும் 3-4 வாரம் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, நீங்கள் தான் நினச்சி போகிறீங்க, ஆனால் வெளியே போகிறதில்ல. நம்ம இந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கரெக்டான நேரத்தில் அடிச்சோம்னா அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணால் நம்மளால் அடிக்க முடியும், தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. எப்படி பிரதீப்புக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கரெக்டான சுச்சுவேஷன் கிடஞ்சா அடிச்சோமோ அதே மாதிரி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்து நம்ம நிக்சனை டார்கெட் பண்ணுறோம், அடுத்த வாரம் நிக்சனை நாமினேஷனில் போடுறோங்க, நிக்சனை நாமினேஷன் பண்ணி போடுறோம், அவன் நல்ல பையன் தான், இந்த கேமுக்கு தேவையான பையன் தான், ஆனால் நமக்கு செட் ஆகாது, கேமை நம்மள பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நிக்சனை அடுத்த வாரம் தூக்குவோம், நிக்சனை வெளியே அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கூல் சுரேஷை கூட தூக்கணும், அவர் இருந்தாலும் வேலையாகாது, ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவரையும் தூக்கி நாமினேஷன்லாம் வர வச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சேஃபாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கேம் நல்லா மூவ் ஆகும், அப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி வந்துருச்சு. ஏதோ டெய்லியும் சீக்ரெட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கேமராவை கவர் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்கன்னா பூர்ணிமா படுத்துட்டு இருக்க பிக்சரை பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கேமரா இந்த சைடு இருக்குது, ஓகேங்களா, கேமரா ரைட் சைடு இருக்குது, இப்படி வச்சுட்டு இந்த சைடு கேமராவில் செவுரு மறைச்சிருது, இப்படி வந்து ரகசியம் பேசுகிறாங்க 2 பேரும் மாறி மாறி. அப்படி ரகசியம் பேசும்போது ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாயா சொல்லியிருக்காங்க. பட் பூர்ணிமாவுக்கு அறகுறையாக கேட்டிருக்கு, முழுசாக ஒரு விஷயத்த கேட்கல. அதை வந்து நான் வெளியே வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, இப்போ சொல்கிற நிலைமையில் இல்லை, நான் வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நான் கப்பல்ன்ற வார்த்தையை தான் சொன்னேன், நீங்கள் வேறு மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க, கப்பல் கமல் இப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், அதுதான் கப்பல்ன்றத மாதிரி அப்படியா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஆமாங்க, எனக்கு அப்படி தாங்க புரிஞ்சிச்சு அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமல் சாரை வச்சு வேறு ஏதோ விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது வந்து ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் நம்ம வெளியே பேசிக்கலாம், இங்கே பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஸ்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, இதில் வேறு இது வேறவா அப்படின்ற மாதிரி இப்போ இது ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும். நேற்று ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிருக்குல்ல, அது பொய்யான வீடியோங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ஏன்னா அது வந்து குடிக்கிற மாமா அப்படின்றத வந்து அர்ச்சனா மற்றும் விசித்ராவை தான் அவங்க மீன் பண்ணி சொன்னாங்களே தவிர கமல் சாரை மீன் பண்ணி சொல்லலை. அவங்க பீன் பேக்கில் போயிட்டு ரூல் பிரேக் பண்ணிட்டு போய் கலாச்சிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் அப்படி பண்ண மாதிரி இருந்ததுன்றது தான் அவங்க சொன்னாங்களே தவிர கமல் சாருக்கும் அந்த குடிகார மாமாவுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்ததில்ல, அது வந்து கமல் சாரை பற்றி அவங்களுக்கு இருக்க டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த வீடியோ, ஓகேங்களா. இது ஒரு பக்கம். இதில் இவங்க தெளிவாக இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சண்டை போடலாமா வேணாமா, அடுத்து யாருக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கேருந்து கட் பண்ணால் பெட்ரூமில் ஒரு சீன் வருது. என்னென்னா விசித்ரா மற்றும் விஷ்ணுவோட சீனு.
ஸோ அங்கே விஷ்ணு வந்து சொல்கிறாரு, மேம் இதுக்கப்புறம் நம்ம உஷாராயிடணும் மேம், இவனுங்க சொன்னாங்கன்றதால நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி கேம் விளாடணும்னு நினச்சோம். ஸோ இதே விஷயம் நமக்கு திரும்பாது. இன்னைக்கு தினேஷ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு அடிச்சு வச்சிருக்கோம். திடீர்னு இது நம்ம பக்கம் திரும்பலாம், அம்பு நம்ம பக்கம் தாக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கூட மாட்டலாம், நாங்கள் கூட மாட்டலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தேவையான டைமில் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் எல்லா வாட்டியும் அவங்கள நம்பிடக்கூடாது மேம், நம்மளை கைமா பண்ணுறவங்க நம்மளை காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் தெளிவாக இருக்காரு, விசித்ராவும் தெளிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தினேஷ் புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து விசித்ரா புலம்புறாங்க. அவர் வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக இருக்கார், கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கார், இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு வாரம் கேப்டன் நல்லா இருந்ததுக்கப்புறம் திரும்ப இவர் வரும்போது இதில் சில தவறுகள் இதெல்லாம் போயிடுச்சு. போன வாரம் வந்து எனக்கு விதிமீறல எனக்கு நெகட்டிவாக போச்சு. ஸோ அதை கூட அவர் நினச்சிருந்தா ஃபன்னாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் நேற்று வந்து ஹேண்டில் பண்ணதெல்லாம் ஃபன்னே கிடையாது. அவரையும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வரிசையாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதில் கமல் சார் எபிசோடில் பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். குறிப்பாக வந்து பூர்ணிமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி அங்கே அமைச்சர்ல ஸ்மால் பாஸுக்கு, அதை கமல் சார் எபிசோடில் பேசலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. மாயா வந்து இன்றைக்கி நாமினேஷன்லேயே பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் கமல் சார் எபிசோடில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. உடனே விசித்ரா சொன்னாங்க, கண்டிப்பாக ஒரு ஃபைலை என் ஃபைலை தான் கமல் சார் முன்னாடி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவார், இவங்களோட பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வைப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ரா சொல்ல, மேம் அவர் என்னங்க ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, நம்ம ஒரு பெரிய புக்லெட்டே ஓப்பன் பண்ணி வைப்போம் மேம், புக்லெட்டில் இருக்காதா அவர் பண்ணது இது, நீ சொல்கிறது கம்மி, நம்மக்கிட்ட பெரிய லிஸ்ட்டே இருக்குது மேம், வச்சு செய்யலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர் கேப்டன்சியில் நடந்த விஷயங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் மேட்சுக்கு பிடிக்கல அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.